ஒரு ஏழைகள் வந்து ரோட்டோரத்தில் அந்த கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் அந்த மாஸ்க் போட்டுன்னு வைக்கிறாங்க, அதை அடித்து ஒட்டிக்கிறாங்க. சர்ச்சு உள்ளே போய் மிரட்டுறாங்க, பல குடில்களை அடித்து உடைச்சிருக்கிறாங்க வட மாநிலத்தில். ஒரு விஷயம் தப்பாக நடக்கும்போது அது யாருக்கோ நடக்குது, அதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு உட்கார்ந்துருந்தீங்கன்னா அது ஒரு நாள் உன் வீட்டு கதவை வந்து தட்டும். அன்னைக்கு உனக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அது தலித்துக்கும் இந்துக்களுக்குமான பிரச்சனை, அது தலித்துக்கும் முஸ்லீமுக்குமான பிரச்சனை. இன்னைக்கு ஓப்பனா வந்துச்சு, நேரா வந்து இது இந்து ராஷ்டிரம், இங்க நீ இதை விற்க கூடாது, இங்க மனு தர்மம் தான் வேத நூல், பைபிளை நீ கொளுத்து, பைபிளை வச்சுக்க கூடாது நீ வீட்டுல அப்படின்னு புடுங்கி போட்டு ஏறிக்கிறான். இந்துன்னு ஒன்னு நினைச்சிட்டு நீ உட்கார்ந்துருப்ப உன்னையும் அடிப்பான். ஏன்னா அவன் அடிச்சே பழகணும். அப்ப அடிச்சு பழகணவனுக்கு டெய்லி அடிக்கிறதுக்கு ஆள் வேணும். அவனுக்கு கலாட்டா பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவனுக்கு அது ஒண்ணுதான் தெரியும். வேலை செய்ய தெரிஞ்சவன் வேலை செஞ்சுட்டு அவன் பொழப்ப பார்த்துட்டு போயிடும். இவங்களுக்கு வேலையும் தெரியாது, கொள்கையும் கிடையாது, ஒரு கர்மாந்திரமும் கிடையாது. இவனுக்கு தெரிஞ்ச பூரா வன்முறை. மோடி அவர்கள் கிறிஸ்துமஸ் விழாக்கு எல்லாம் போயிட்டு தானே வராரு. அதெல்லாம் போயிட்டு வருவாருமா. மணிப்பூர் போவாரா? மணிப்பூர் எவ்வளவு காலமா பத்தி எரியுது. எதை கேட்டாலும் இவங்க எல்லாம் மத மாற்றம் பண்ணிட்டாங்க. நீங்க அவனை மனுஷனாவே மதிக்கலையா? நீ அவன் கிறிஸ்டினா கூட இருக்க மாட்டான்ப்பா. கிறிஸ்துமஸ் வந்திருக்கு, அவனுக்கு தெரிஞ்சது என்னன்னா இது கொய்யாப்பழம் சீசனு, 2000 ரூபாய் கந்து வட்டிக்கு வாங்கிட்டு கொஞ்சம் கொய்யாப்பழத்தை வாங்கி கூட வந்து விற்கலாம். இது அதான் அவனோட தொழில். அவன் கிறிஸ்டினா கூட இருக்க மாட்டான். கிறிஸ்துமஸ் வந்திருக்கு, கிறிஸ்துமஸ் தாத்தா மாஸ்க் வித்து எல்லாத்தையும் ஒரு 500 ரூபாய் தேத்தலான்ட்டு அவன் 2000 ரூபாய் கந்து வட்டிக்கு வாங்கிட்டு வந்துருப்பான். சர்ச்சுலாம் பூந்து மிரட்டுறாங்க, சர்ச்சு உள்ள போய் மிரட்டி இருக்காங்க, வீடுகளில் உள்ள போய் மிரட்டி இருக்கிறாங்க, வச்சு இந்த டிஸ்பிளே எல்லாம் போட்டு அடிச்சு உடச்சிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கிறோன்றது மட்டும் இல்ல. நடிகர் விஜய் ஏதோ கிறிஸ்துமஸ்க்கு ஏதோ பெரிய பேருரையெல்லாம் ஆற்றினாரு அப்படின்னாங்க. ஒரு ஒளி வரும், கிளிக்கும், நல்ல கிளிக்கும். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பில்லை, தலித்துகளுக்கு பாதுகாப்பில்லை அப்படின்ற விஷயம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு போயிட்டே இருக்கு. இப்போ ரம்ஜான் வந்தால் தான் பிரச்சனை நடக்கும், விநாயகர் சதுர்த்தி வந்தால் இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை அப்படின்றதெல்லாம் மாறி இப்போ கிறிஸ்மஸுக்கே அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பல்வேறு வீடியோக்கள் வந்து சமூக வலைதளங்களில் தீயா பரவிட்டு இருக்கு. ஒரு ஏழைகள் வந்து ரோட்டோரத்தில் அந்த கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் அந்த மாஸ்க் போட்டுன்னு வைக்கிறாங்க, அதை அடிச்சு ஒட்டிக்கிறாங்க. சர்ச்சு உள்ளே போய் மிரட்டுறாங்க, பல குடில்களை அடித்து உடைச்சிருக்கிறாங்க வட மாநிலத்தில். எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு கதையில் வந்து ஒரு இடம் வரும். அதில் என்ன சொல்லியிருப்பான்னா, போன வாரம் வந்து ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன்ஸ் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க. சரி, அவங்கள தானே பண்ணுறாங்கன்னு நான் சும்மா உட்காந்துருந்தேன். அடுத்த நாள் வந்து முஸ்லீம்ஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க. சரி, முஸ்லீமை தானேன்னு உட்காந்துருந்தேன். அதுக்கடுத்த நாள் வந்து கம்யூனிஸ்ட் அரெஸ்ட் பண்ணாங்க. அப்போது நான் சும்மா தான் இருந்தேன். இன்றைக்கி என்ன அரெஸ்ட் பண்ண வந்துட்டாங்க, எனக்காக குரல் கொடுக்க யாருமே இல்லை அப்படின்னா அந்த ஒரு கதையில் ஒரு டைலாக் வரும். அதாவது ஒரு விஷயம் தப்பாக நடக்கும்போது அது யாருக்கோ நடக்குது, அதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு உட்கார்ந்துருந்தீங்கன்னா அது ஒரு நாள் உன் வீட்டு கதவை வந்து தட்டும். அன்னைக்கு உனக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அதுதான் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். முதல்ல எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, அது தலித்துக்கும் இந்துக்களுக்குமான பிரச்சனைப்பாங்க, அது தலித்துக்கும் முஸ்லீமுக்குமான பிரச்சனை. இன்னைக்கு ஓப்பனாக வந்துடுச்சு, நேராக வந்து இது இந்து ராஷ்டிரம், இங்கே நீ இதை விற்கக்கூடாது, இங்கே மனு தர்மம் தான் வேத நூல், பைபிளை நீ கொளுத்து, பைபிளை வச்சுக்க கூடாது நீ வீட்டில் அப்படின்னு பிடுங்கி போட்டு ஏறிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம பசங்கள்லாம் இது வந்து கிறிஸ்டியன் தானே பிரச்சனை அப்படின்னு நீ நினச்சி உட்காந்துருந்தேன்னா நாளைக்கு ஓபிசியே வந்து அடிப்பான். ஓபிசின்னு நீ ஒன்றை நினச்சிக்கிட்டு உட்காந்துருக்கிறல்ல, இந்துன்னு ஒன்றை நினச்சிட்டு நீ உட்காந்துருப்ப உன்னையும் அடிப்பான் அவன். ஏன்னா அவன் அடித்தே பழகுனவன். அப்போ அடித்து பழகினவனுக்கு டெய்லி அடிக்கிறதுக்கு ஆள் வேணும். அவனுக்கு கலாட்டா பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவனுக்கு அது ஒன்று தான் தெரியும். வேலை செய்ய தெரிஞ்சவன் வேலை செஞ்சுட்டு அவன் பொழப்ப பார்த்துட்டு போயிடுவான். இவங்களுக்கு வேலையும் தெரியாது, கொள்கையும் கிடையாது, ஒரு கர்மாந்திரமும் கிடையாது. இவனுக்கு தெரிஞ்ச பூரா வன்முறை. இப்போ இஸ்லாமியர்களை எதிர்க்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, ஒரு பிரிவினைவாதம் பேசணும், ஒரு பொது எதிரியை கட்டமைக்கணும் அப்படின்ட்டு. தலித்துகள்னா மாட்டுக்கறி சாப்பிட்றான், ஜாதி வயசு கீழே இருக்கிறான் அப்படின்றது. கிறிஸ்தவர்களை ஏன் டார்கெட் பண்ணுறாங்க? ரொம்ப சிம்பிள், நீ இந்து இல்லை, அவ்வளோதான் பிரச்சனை. அடுத்தால என்ன சொல்லுவான், நீ ஜாதி இந்து இல்லைம்மா.
புரியுதுங்களா? அவனுக்கு வந்து டார்கெட் வேணும், ஏதாவது ஒரு டார்கெட் இருந்துக்கிட்டே இருக்கணும். மாட்டுக்கறி சாப்பிட்றான் அடிப்பேன், இவன் இஸ்லாமியர் அதனால அடிப்பேன், இவன் கிறிஸ்டியன் அதாவது இந்து இல்லை அதனால அடிப்பேன். அடுத்த ஸ்டெப் எங்கே வந்து நிற்பான்? இவன் இடஒதுக்கீடு வாங்குறான் அதனால அடிப்பேன். அவ்வளோதான். நீ உயர் ஜாதி இந்து இல்லை அதனால உன்னை அடிப்பேன், நீ உயர் ஜாதி இந்துவா இல்லாமல் எப்படி நீ கோயிலுக்குள்ளே வந்தேன்னா அடிப்பேன் அப்படிமா. அவனை பொறுத்தவரை அடிக்கிறதுக்கு ஆள் வேணும், கிடைச்சவனெல்லாம் அடிப்பான். இதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான்? நீ பொம்பளை அதனால அடிப்பேன்னு பொம்பளைங்களையும் அடிப்பான். நம்ம என்ன ஒரு பிரச்சனையில் இருக்கோம்னா, தமிழ்நாட்டில் பெரியார்னு ஒருத்தர் இருந்து ஒரு பெரிய விஷயத்தை கட்டமைச்சு கொடுத்துட்டு போனதுனால அந்த கோட்டையை உடைக்க முடியாமல் அது அரணாக நின்று பாதுகாக்குது மனித உரிமை. பெரியார் வந்து ரொம்ப சிம்பிளாக சொன்னார், 3 வரி தான் சொன்னார். எனக்கு தேசாபிமானமும் கிடையாது, பாஷாபிமானமும் கிடையாது, எனக்கு மனிதாபிமானம் தான் முக்கியம் அப்படின்னு அவர் பேசினது. மதங்கள் கடந்து, மொழி கடந்து, இனம் கடந்து அவர் பேசினது. அவன் இந்த மதத்தை சேர்ந்தவன், இவன் இந்த நாட்டை சேர்ந்தவன், இந்த மொழியை சேர்ந்தவன், அதெல்லாம் தாண்டி அவர் சொல்கிறார், ஒருத்தனை மனுஷன் அப்படின்னு பாரு நீ மட்டும் பவர் அப்படின்ற விஷயத்தில் அவர் வந்து நின்னதுனால நமக்கு இங்கே சேஃபாக இருக்கிறோம். இப்படி சேஃபாக இருக்கிறோன்னு நம்ம நினச்சிக்கிட்டு மொத்தத்தையும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் மொத்தமாக அப்படி இல்லை. நம்ம பக்கத்து வீட்டில் வந்து கதவை தட்டுறான், எங்கே திருப்பரங்குன்றத்தில் வந்து தட்டி கலவரம் பண்ணுன்றான், கலவரம் பண்ண வான்றான். இன்றைக்கி மதுரை மக்கள் வரல, நாளைக்கும் இப்படி தான் இருப்பாங்கன்னு என்ன நிச்சயம்? என்ன நிச்சயம்னு கேட்குறேன். தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை திரும்ப 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 ஒருத்தன் மண்டையில் ஏற்றிக்கிட்டே இருந்தான்னா, எனக்கோ ஒரு நாள் மண்டையில் ஏறிடுச்சுன்னா, இப்போ பூரணச்சந்திரன் மாதிரியான ஆட்கள்லாம் சாவுறாங்க. அவன் வந்து வேறு பிரச்சனையில் செத்துருக்கான். அவங்க பதிவுலேயே ஒருத்தர் வந்து எனக்கு அவரை நேராக தெரியும், இந்த பிரச்சனை தான் அவருக்கும் அவருக்கு பொண்டாட்டிக்கும் தான் பிரச்சனை, அதனால தான் ஏற்கனவே 2 முறை தூக்கு மாட்டி சாவை ட்ரை பண்ணால் அந்த கயிறு ஏதாவது அறுந்து போச்சு, 3வது வாட்டி தீ குளிச்சு செத்துட்டான்னு அவன் வந்து பொது வழியில் பதிவே பண்ணிட்டார் அவர் கூட வேலை பார்க்குற ஒரு நபர். ஆனால் இப்போ இவனுக்கு என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அவர் திருப்பரங்குன்றத்துக்கு தான் செத்தார் அப்படின்னு இவனுங்க இந்துத்துவால் கட்டமைக்கிறாங்க. அதாவது ஒரு வெப்சைட் போட்டு வச்சுருக்காங்க, ரிக்ளைம் டெம்பிள்ஸ்ன்னு போட்டு 175 இடத்த மார்க் பண்ணி வச்சுருக்கான் தமிழ்நாட்டில் மட்டும். எந்தெந்த மசூதி, இந்தந்த மசூதிலாம் வந்து இந்து கோயில்களை இடித்து கட்டப்பட்ட கோயில்னு சொல்லி கதவுட்டு வச்சுருக்கிறாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, இஸ்லாமியர் கோட்பாடுகளின் படியே இன்னொரு கோயிலை இடித்து இந்த மசூதி கட்டக்கூடாது. அது அவங்க கோட்பாடுகள்லேயே ஒரு கோட்பாடு, சரியா? அதாவது இவர் கலீஃபாவாக உமர் இருந்த காலத்தில் ஜெருசலேமை மீட்கிறாங்க, ஜெருசலேமை வந்து கைப்பற்றும்போது முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, இங்கே ஜெருசலேம்னு சொல்கிறீங்க, யூதர்கள் எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. யூதர்கள்லாம் இல்லையே, நாங்களாம் அடிச்சு துரத்திட்டோம் அப்படின்றாங்க. அங்கே இருக்க கிறிஸ்டியன்ஸு, வேறு எந்த நல்லவனும் இல்லை, அங்கே இருந்த கிறிஸ்டியன்ஸ் நல்லவன் தான் சொல்கிறான். இங்கே யூதர்லாம் கிடையாதுங்க, எல்லோரும் அடித்து துரத்திட்டோம் நாங்கள், அவங்களுக்கு இங்கே என்ன வேலைன்னு. ஜெருசலேம்னு சொல்லிட்டு அதில் யூதர்னு ஒருத்தன் கூட இல்லைன்னா எப்படியா இருக்கும்? தேடி பிடிச்சாது யாராவது கூட்டு வந்து குடி வைங்க அப்படின்னு ஒரு 80 குடும்பங்களை கூட்டு வந்து குடி வைக்கிறாங்க. அப்போ அந்த ஜெருசலேம் சர்ச்சில் இருந்த ஃபாதர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வாங்க வந்து என் கூட ப்ரே பண்ணுங்கள், நான் இயேசுகிட்ட ப்ரே பண்ணுறேன், நீங்கள் அல்லாட்ட ப்ரே பண்ணுங்கள், நம்ம 2 பேரும் மத நல்லிணக்கத்தை காட்டுற மாதிரி ஒரே இடத்துல ப்ரேயர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு உமர் என்ன சொல்கிறாருன்னா, வேணாங்க அப்படின்றாரு. ஏன் அப்படின்னு, ஏன்னா நான் இங்கே வச்சு தொழுகை நடத்தினேன் அப்படின்னு சொன்னால், ஜெருசலேமில் உமர் முதலில் தொழுகை நடத்திய இடம்னு சொல்லி நாளைக்கு என் சகோதரர்கள் இந்த இடத்துல வந்து இன்னொரு மசூதி கட்டணும்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இங்கே வேண்டாம், 2 பேரும் வாங்க, வெளியே போவோம், வெளியே ஒரு பாறை மாதிரி ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல நாம் 2 பேரும் தொழுகை நடத்துவோம், நான் தொழுகை நடத்துகிறேன், நீங்கள் இப்போ உங்கள் ஜபத்தை பண்ணுங்க அப்படின்னு. அதே மாதிரி செய்கிறாங்க. பிற்காலத்தில் அந்த இடத்துல கட்டப்பட்ட மசூதி தான் அந்த அக்ஸா மசூதின்னு சொல்கிறாங்களே, அந்த மசூதி அதுதான், சரியா? இது வந்து அவங்களுடைய இதுலேயே இருக்குது. இப்படி அதாவது ஒரு காலத்தில் வந்து எப்படி இருந்ததுன்னா, இந்தியாவை பார்க்கும்போது பாகிஸ்தானை வந்து அமெரிக்கா ஆதரவு கொடுக்கும்போது மற்ற ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவை கண்டிப்பாங்க. அவங்க வந்து ஒரு மத அடிப்படைவாத நாடு பாகிஸ்தான். இந்தியா ஒரு மத நல்லிணக்க செக்குலர் கண்ட்ரி.
அப்படி இருக்கிற ஒரு செக்குலர் கண்ட்ரிக்கு ஆதரவாகத்தான் நீங்கள் ஜனநாயகவாதியாக இருக்கணும். நீங்கள் எப்படி பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முன்னாடி மேற்குலக நாடுகள்லாம் அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுப்பாங்க. இப்போ யாரும் கண்டுக்கிறது இல்லை. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இந்தியாவில் இந்து மத அடிப்படைவாதம் பேசுகிறாங்க, அவங்க இஸ்லாமிய அடிப்படைவாதம் பேசுகிறாங்க, அவ்வளோதான், ரெண்டுக்கும் சரியாக போச்சுட்டாங்க. 2014 அப்புறம் நடந்த இது செகுலரிசம் பேப்பரில் தான் இருக்குது. பேப்பரில் கூட இருக்கான்னு தெரியலன்ற அளவுக்கு ஆகிட்டாங்களே. பேப்பரில் இருக்கான்னு கூட சந்தேகப்படுற அளவுக்கு ஆகிட்டாங்களே. அதனால தான் என்ன நடக்குது? இல்லை, மோடி அவர்கள் கிறிஸ்துமஸ் விழாக்கெல்லாம் போயிட்டு தானே வராரு. அதெல்லாம் போயிட்டு வருவாருமா. இதுக்கு போவாரா? மணிப்பூருக்கு போவாரா? மணிப்பூர் எவ்வளோ காலமாக பற்றி எரியுது, எவ்வளோ காலமாக பற்றி எரியுது. கேட்டால் எதை கேட்டாலும் இவங்கெல்லாம் மதம் மாற்றம் பண்ணிட்டாங்க. நீ இங்கே அவனை மனுஷனாவே மதிக்கலையா? நீ அவனை மனுஷனாவே மதிக்கலை. மனுஷனாவே மதிக்கலைன்றதை தாண்டி எனக்கு இதுதான் இடம்னு நீ அவனையே நம்ப வச்ச. புரியுதா? இப்போ சாதாரணமாக சொல்லுவோம்ல, பெண்கள் இன்னமும் அப்படி தானே இருக்காங்க. நாம் ஒரு ஈக்குவல் பார்ட்னராக இல்லை குடும்பத்தில் அப்படின்றத உணராமல் இருக்கிறாங்க. அடிமைத்தனத்திலேயே கொடுமை என்ன தெரியுமா? நம்ம அடிமையாக இருக்கிறோன்றதே தெரியாமல் இருக்கிறது. முதல்ல நம்ம அடிமையாக இருக்கிறோன்னு தெரிஞ்சாதானமா அதை எதிர்த்து போராடுவான் ஒருத்தன். நீ அவனை அந்த மாதிரி வச்சுருந்த அந்த வெள்ளைக்கார பாதிரியார்கள்லாம் வரும்போது தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லைப்பா நீயும் மனுஷன்தான், நீ வாய கோயிலுக்கு வாய அப்படின்னா. அவன் யோசிக்கிறான், இங்கே பார்ப்பனர் ஒருத்தன் இருக்கிறான், அவன் பூஜை பண்ணுற ஒரு கோயில் இருக்குது, அங்கே உள்ளே வராதேன்னு சொல்கிறான். அவனை விட வெள்ளையாக ஒருத்தன் இருக்கான், அவன் என்ன சொல்கிறான், நான் பூஜை பண்ணுற கோயிலுக்கு நீ உள்ளே வான்னு சொல்லி கூப்பிட்றான். அப்போ நம்ம இங்கே போகலாமேன்ட்டு தான் போகிறாங்க. மதமாற்றம் என்பது இந்தியாவில், குறிப்பாக கிறிஸ்தவ மத மாற்றம் என்பது தங்களுடைய அந்த அடிமைத்தனம் போயிடாதா அப்படின்ற எண்ணத்தில் தான் அவங்க எல்லாரும் மதம் மாறியது. நம்ம இங்கேயே நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே, இந்த தோல் சீலை புரட்சியை பற்றி பேசியிருக்கிறோம். அந்த பெண்கள்லாம் இந்த தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய பேர் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினதுக்கு ஒரே காரணம் என்ன, பெண்கள் மேலாடையை அணிய முடியும் கிறிஸ்தவர்களாக இருந்தால், திருவிதாங்கூர் அரசாங்கம் அதில் தலையிடாது அப்படின்றதுக்காக தான் மதம் மாறுறாங்க. அப்போ மதம் மாற்றமே எதனால் நடக்குது? கொஞ்சம் கூட மனிதத்தன்மையற்று நடத்தப்பட்ட மக்கள், அப்போ நமக்கும் உரிமைகள் இருக்குது, நம்ம கேட்கலாம், அப்போ இங்கே இருந்தால் கேட்க முடியாது, அந்த மதத்துக்கு போனால் கேட்கலாம் அப்படின்னு தெரிஞ்சு தான் அங்கே அந்த பக்கம் மதம் மாறுறாங்க. இன்றைக்கி நீ அவனை கிறிஸ்டின்னு சொல்லி அடிச்சிட்ட, வெள்ளைக்காரன் காலத்தில் நீ கிறிஸ்டின்னு சொல்லி அவனை அடிச்சிருப்பியா? வெள்ளைக்காரன் விட்டு வெளுத்திருப்பான். கரெக்டா? அன்னைக்கு பயந்துட்டு பேசாமல் தானே உட்காந்துருந்தேன். இப்போ சுதந்திர இந்தியாவில், இது சுதந்திர இந்தியா இல்லை, மத கலவரமாக பூமியாக மாற்றப்பட்டு கொண்டு இருக்கும் இந்தியா. அந்த இது ஒரு ஃபேமஸான ஒரு விளம்பரம் உண்டு, அது பேர் என்ன, அண்ணாச்சி சொல்ல, எதிர்த்த வீட்டில் வாங்கிட்டாங்க, பக்கத்து வீட்டில் வாங்கிட்டாங்க, மேல் வீட்டில் வாங்கிட்டாங்க, கீழ் வீட்டில் வாங்கிட்டாங்க, பக்கத்து வீட்டில் வாங்கிட்டாங்க, நம்ம வீட்டில் இன்னும் வாங்கலையா, வண்டிக்காக வாங்கிடுங்க டேபிள் மேட்டு அப்படின்ற மாதிரி மத கலவரம் கர்நாடகாவுக்கு வந்துருச்சு, கேரளாவுக்கு வந்துருச்சு, ஆந்திராவுக்கு வந்துருச்சு. தமிழ்நாட்டுக்கு வர எவ்வளோ நேரம் ஆகும்? நாம் வராதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். வந்தால் என்ன பண்ணுவேன்? இல்லை, அது பஜ்ரங் தள், விஹெச்பி அதை தானே பண்ணுறாங்க. ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணோம், பாஜக என்ன பண்ணோம் அதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் அவங்களோட பிரான்ச் ஆஃபீஸ்வா. பஜ்ரங் தள், விஹெச்பிலாம் அவங்களோட பிரான்ச் ஆஃபீஸு. நீ போய் ஆர்எஸ்எஸில் சேர்ந்துரு பார்ப்போம். நீ பார்ப்பனராக இருந்தால் மட்டும்தான் ஆர்எஸ்எஸில் சேர்ப்பாங்க, இல்லைன்னா சேர்க்க மாட்டாங்க. அது தெரியுமா உனக்கு? இது நிறைய பேருக்கு தெரியாதுப்பா. ஆர்எஸ்எஸில் நீ மெம்பர் ஆகணும்னா நீ பார்ப்பனராக இருக்கணும், இருந்தால் தான் உன்னை சேர்ப்பாங்க. நீ போனன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அப்படியா வந்திருக்கீங்களா, சரி வாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள், பஜ்ரங் தள்னு ஒன்று இருக்குது, அதில் மெம்பர் ஆகிருக்கீங்க, அங்கே இதை விட நல்லா ஆக்டிவாக இயங்கலாம், ஆர்எஸ்எஸ் கூட்டத்துக்கெலாம் வாங்க. ஆனால் ஃபார்ம் தர மாட்டாங்க, யூனிஃபார்ம்லாம் கொடுப்பாங்க, ஐடி கார்டு கொடுக்க மாட்டாங்க. ஐடி கார்டு யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. எப்போ 1948 அப்புறம் ஐடி கார்டு கொடுக்குறத நிப்பாட்டாங்க. என்ன ஆகி போச்சு, இந்த நாத்துராம் கோட்ஸேன்ற பார்ப்பனன் காந்தியை சுட்டு கொண்டவொடனே ஐடி கார்டு மாட்டிக்கிச்சு. ஐடி கார்டு மாட்டினதுனால தான் ஆர்எஸ்எஸ் தடை பண்ணாங்க. ஸோ ஐடி கார்டு இருந்தால் தானே கண்டுபிடிப்ப நீ.
ஐடி கார்டே யாருக்கும் கிடையாது போ அப்படின்னு அன்னையிலேருந்து ஐடி கார்டு கொடுக்குறதே நிப்பாட்டாங்க. இப்போ யாராவது ஒரு இயக்கத்தில் இருப்போம், இந்த அதில் நீங்கள் மெம்பருங்களா அப்படின்னு. ஆமாங்க. எங்கள் எப்படி மெம்பர்ன்றீங்கன்னா தான் ஐடி கார்டு இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. யாராவது ஒருத்தன் ஆர்எஸ்எஸ்ல நான் மெம்பர்னு சொல்லிட்டு ஐடி கார்டு காட்டட்டும், ஐடி கார்டே கொடுக்க மாட்டாங்க. நாளைக்கு ஒரு கலவரம் ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா அப்படியே கழட்டி விட்டு போயிடுவாங்க. ஒரு பாதிரியார் ஒருத்தரை ஜார்க்கண்ட்லன்னு நினைக்கிறேன், ஒரிசாலையா, அந்த வேனோட வச்சு எரிச்சு கொண்டாங்களே 2 பிள்ளைங்களோட, அந்த 2 பேர் 2 குழந்தைங்களோட எரிச்சு கொண்டாங்களே. அந்த அம்மா வந்து கடைசி அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, அவர்களை நான் மன்னிச்சிட்றேன், கர்த்தர் மன்னிப்பார் அவரை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கொலை, அந்த எரித்த சம்பவத்தில் சம்மந்தப்பட்டது மொத்தம் 10 பேர் என்னவோ. அதில் ஒரே ஒரு ஆளை தவிர மீதி எல்லாரும் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அந்த ஒரு ஆள் மட்டும் யாருன்னா, அந்த ஆள் பேர் மறந்துட்டேன் நான். அந்த ஆள் வந்து ஒரு பார்ப்பனர், அது ஒரு மாதிரி குழப்படியாக ஒரு பேர் வரும், அதனால டக்குன்னு ஞாபகத்தில் இல்லை. இன்னொருத்தன் உள்ள மாட்டின A1 அக்யூஸ் வந்து பீம் சிங்னு ஏதோ ஒரு பேர். அவெல்லாம் பார்ப்பனர் அல்லாதவர்கள். நல்லா புரிஞ்சுங்க, இந்த நாட்டில் கலவரம் பண்ணுறதுக்கு உங்களை கூப்பிட்டு போவான், எல்லாம் பண்ணிவிட்டு பிரச்சனைன்னு வரும்போது அவன் எஸ்கேப் ஆகிடுவான். ராம ரவிக்குமார் போய் போலீஸில் தகராறு பண்ணான். ஆனால் அது தகராறுலாம் முடிஞ்ச 2வது நாள் தான் ராஜா வருவார். ராஜா முதல் நாளே வர வேண்டியது தானே. கந்தன்மலை ரிலீஸ், அவர் கந்தன்மலை ரிலீஸில் பிஸி ஆகிட்டார். அதனால இப்போ என்ன பண்ணுறது. அது உண்மை என்னென்னா, சுந்தர்சி வந்து ரஜினி படத்துலேருந்து விலகினதே வேறு எதுக்கும் இல்லை, ராஜா வச்சு அடுத்த படம் பண்ண போகிறார். அதுக்காக தான். மேபி அரண்மனை 4 கூட இருக்கலாம், இல்லை கந்தன்மலை 2 கூட இருக்கலாம். அதை விட்டுரும், அது ஒரு காமெடி பீஸு. நாம் முதல்ல கவனிக்க வேண்டியது, இது எங்கேயோ நடக்கிற சம்பவம்னு நினைக்கவே கூடாது. இப்போ பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, நம்ம அதை லேட்டராக கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம் வரும், அது வந்து அந்தி கிறிஸ்து ஆச்சு, கர்த்தருடைய வருகையில் நீங்கள் பொறுத்துக்கிட்டீங்கன்னா கர்த்தர் வர வரைக்கும் அமைதியாக இருப்பார். இப்போ ஒரு கோட்பாடு இருக்குல்ல, இப்போ மசூதியை ஒரு கோட்பாடு இருக்குன்னா, இஸ்லாத்தில் ஒரு கோட்பாடு இருக்குன்னா, பைபிள்லேயும் அது இருக்குது, உன்னை அடிக்கிறவங்ககிட்ட இன்னொரு கண்ணத்தை காமிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாரு. அதாவது எல்லா மதமும் பண்ணுற ஃப்ராடுத்தனம் தான் இது. எல்லா மதமும் பண்ணுற ஃப்ராடுத்தனம் என்ன தெரியுமா? இந்து மதத்தில் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, போன ஜென்மம் பாவம், அதனால நீ கஷ்டப்படுற, எது நடக்கிறதோ அது நன்மைக்கே நடக்கிறது. அப்படிலாம் பகவத்கீதையில் எங்கேயுமே இல்லை. சரியா? அது எது நடந்ததோ அது அது எவன் எழுதி போட்டான்னு தெரியல. நான் மொத்த பகவத்கீதையும் படித்து தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள் பகுதி 8ன்னு சொல்லி போட்டு மொத்த பகவத்கீதையும் போட்டு ஒவ்வொரு வரி வரியாக எடுத்து இந்த வரிக்கு என்ன அர்த்தம், அது எப்படி நம்மளை சூத்திரன்னு மட்டம் தட்டுறாங்கன்னு எல்லா இடத்துலையும் விலாவரியாக எழுதிட்டேன். அதில் ஒரு பாட்டில் கூட எது நடந்ததோ அந்த வார்த்தை வரவே இல்லை. நானும் அதை தேடி கண்டுபிடிச்சிடுவோன்னு தான் அதை ஃபுல்லாக படித்தேன். அப்படி ஒரு வரி வரவே இல்லை பகவத்கீதையிலன்னு வச்சுக்க. ஸோ இந்து மதத்தை கேட்டால் என்ன சொல்லுவாங்க, போன ஜென்மம் பாவம், அதனால நீ இப்போ கஷ்டப்படுற. கிறிஸ்தவ மதத்தில் என்ன சொல்கிறாங்க, நீ கஷ்டப்படுறன்னா கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம் வரும், ஏன்னா அது அந்தி கிறிஸ்துவோட ஆட்சி. இஸ்லாமியர்கிட்ட மட்டும் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் கஷ்டப்படுவீங்க, ஏன்னா அது தஜ்ஜால் வந்திருக்கான், அது தஜ்ஜால் வந்துட்டான்றதோட அறிகுறி. தஜ்ஜாலோட ஆட்சி அந்த கொடுமைகளை நீங்கள் பொறுமையாக தாங்கினீங்கன்னா ஈசா நபி வருவார், இங்கே ஈசா நபி வருவார், அங்கே இயேசுவே திரும்ப வருவார். இங்கே என்ன சொல்லிட்டாங்க, இது யாரும் வரலாம் மாட்டாங்கப்பா, நீ திரும்ப திரும்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்ப, ஏன்னா இந்த போன ஜென்மத்தில் பாவம் பண்ணுவேன், அடுத்த ஜென்மத்தில் கஷ்டப்படுவேன், இதுலையாவது புண்ணியம் பண்ண மேலோகம் போகலாம். மேலோகம்லாம் கிடையாது, அதெல்லாம் நீங்கள் ரொம்ப தப்பாக பேசுறீங்க. நீ சூத்திரனாக இருக்கிறதுக்கு காரணம் நீ போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம். இந்த ஜென்மத்தில் பார்ப்பனர்களுக்கு அடிமையாக இருந்து செய்ய வேண்டிய சேவையெல்லாம் செஞ்சேன்னா அடுத்த ஜென்மத்தில் நீ வைசியனாக பிறப்ப. அந்த ஜென்மத்தில் மறுபடியும் பார்ப்பனர்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா அதுக்கு அடுத்த ஜென்மத்தில் சத்திரியனாக பிறப்பேன். சத்திரியனாக பிறந்து பார்ப்பனர்களுக்கு நல்ல சேவை செஞ்சேன்னா அதுக்கு அடுத்த ஜென்மத்தில் பார்ப்பனராக பிறப்பேன். அப்படி பார்ப்பனராக பிறந்தால் மட்டும்தான் நீ சொர்க்கத்துக்கு போக முடியல. வேறு யாருக்கும் என்ட்ரியே கிடையாது. பெண்களுக்கு இன்னும் கொடுமை. அவங்க எந்த சாதி பெண்ணாக இருந்தாலும் தான் புருஷனுக்கு ரொம்ப அடிமையாக உட்காந்து வேலை செஞ்சாங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் சூத்திர ஆணாக பிறப்பாங்க. அது பாப்பாத்தியாக இருந்தாலும் சரி, சூத்திர பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்கவுங்க புருஷனுக்கு அடிமையாக இருந்து நல்ல சேவகம் செஞ்சாங்கன்னா அதோடு சேர்த்து பார்ப்பனர்களையும் மகிழ்வித்தார்கள்னா அடுத்த ஜென்மத்தில் சூத்திர ஆணாக பிறப்பாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த ரவுண்டு ஃபுல்லாக மேலே வரணும்.
ஸோ எப்படி இருந்தாலும் நீ பார்ப்பனராக பிறக்கிற ஸ்டேஜுக்கு வந்தால் தான் நீ சொர்க்கத்துக்கு போக முடியலைன்னா போகவே முடியாதுன்னு வச்சுக்கோ. ஆக நீங்கள் கவனமாக புரிஞ்சுக்கிங்க, இது வந்து இந்துத்துவா அப்படின்றது மட்டும் கிடையாது. இட்ஸ் அ பிராமினிக்கல் பேட்ரியார்கி. பார்ப்பனர்கள் தங்கள் நலனுக்காக மற்றவர்களை பயன்படுத்தி கொள்ளும் ஒரு உக்தியாகத்தான். அது சார் மோடி தான் பார்ப்பனர் இல்லையான்னு இது திரும்ப திரும்ப வாசிப்பாங்க. மோடி மட்டும்தான் பார்ப்பனர் இல்லை, அந்த அமைச்சரவையில் இருக்க மீதி எல்லாருமே பார்ப்பனர் தான். நிர்மலா சீதாராமன்லாம் எந்த எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு மந்திரி ஆனாங்க? அப்போ பார்ப்பனர் நலனுக்காக நடக்கக்கூடிய ஒரு ஆட்சியை நாம் வந்து அது வந்து இந்துக்களுக்கான ஆட்சி, இந்துக்களுக்கான ஆட்சின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. கலவரம் பண்ணணும்னா இந்துக்களாக ஒன்று திரளு, கோயிலுக்குள்ளே வரணும்னா கோயிலுக்குள்ளே வராத, அடுத்த மதத்துக்காரனை போய் அடி தாக்கு. அந்த எனக்குலாம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த ரோடு சைடில் அந்த பையன் யாரோ ஒரு அவன் கூட தெரியாது, அவன் பேர் கூட நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அவன் வந்து அவன் கிறிஸ்டினாக கூட இருக்க மாட்டான்ப்பா. இன்னும் சொல்லியிருக்கு, அவன் கிறிஸ்டியனாக கூட இருக்க மாட்டான். கிறிஸ்மஸ் வந்திருக்கு, அவனுக்கு தெரிஞ்சது என்னென்னா இது கொய்யாப்பழம் சீசனு, 2000 ரூபாய் கந்து வெட்டிக்கு வாங்கிட்டு கொஞ்சம் கொய்யாப்பழத்தை வாங்கி கொண்டு வந்து விற்கலாம், இது மாதிரி அதுதான் அவனோட தொழில். அவன் கிறிஸ்டியனாக கூட இருக்க மாட்டான். கிறிஸ்மஸ் வந்திருக்கு, கிறிஸ்மஸ் தாத்தா மாஸ்க் விற்று எல்லாத்தையும் ஒரு 500 ரூபா தேத்தலான்ட்டு அவன் 2000 ரூபா கந்து வெட்டிக்கு வாங்கிட்டு வந்துருப்பான். சுதந்திர தினத்துக்கு எப்படி கொடி வைக்கிறாங்களோ அதே மாதிரி அவ்வளோதான். அது அந்த அந்த பொதுவான ஒரு புரிதல் கூட இல்லாமல் இருக்காங்க பாருங்க. அவன் யாரோ ஒரு ஏழை, அவன் ஒரு 2000 ரூபா கந்து வெட்டிக்கு வாங்கிட்டு வந்து இந்த பொருளெல்லாம் எங்கேயோ வாங்கிட்டு வந்து மொத்த கடையில் போய் வாங்கி அதில் ஒரு சின்ன மார்ஜினை வச்சு விற்று மறுநாள் கொண்டு போய் அந்த 2000 ரூபாயும் 2000 ரூபாய்க்கு வட்டியும் கொடுத்தது, அது போக ஒரு 500 ரூபா அவனுக்கு மிஞ்சுன்னு வந்திருப்பான். அதில் மண்ணள்ளி போட்டாங்க. அவன் இனிமேல் அந்த 2000 ரூபாய் கடனை எப்படி அடைக்க போகிறான்னு தெரியாது. உனக்கு 2000 ரூபாப்பா, அவனுக்கு அது 2000. அதை கடனே வாங்க வேண்டியிருக்கு, வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரல அவன் 2000. அதுக்கு வட்டி தரேன்னு சொல்லி வட்டிக்கு கடன் வாங்கிட்டு வந்துருக்கிறான். தன்னுடைய உடல் உழைப்பை மட்டும் நம்பி வந்து உட்காந்துருக்கிறான். இப்போ சர்ச்சு உள்ளலாம் பூந்து மிரட்டுறாங்க, சர்ச்சு உள்ளே போய் மிரட்டியிருக்காங்க, வீடுகளில் உள்ளே போய் மிரட்டியிருக்கிறாங்க, வச்சு இந்த டிஸ்பிளே எல்லாம் போட்டு அடித்து உடச்சிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கிறோன்றது மட்டும் இல்லை. நடிகர் விஜய் ஏதோ கிறிஸ்மஸுக்கு ஏதோ பெரிய பேருரையெல்லாம் ஆற்றினார் அப்படின்னாங்க. ஒரு ஒளி வரும், கிளிக்கும், நல்ல கிளிக்கும். இவ்வளோ நாள் மணிப்பூரில் செத்தவன் பூரா அவன் கிறிஸ்டியன் இல்லையா? அவனுக்கு நமக்கு மதம் கிடையாது, ஆனால் நாம் பேசுகிறோம், கிறிஸ்டியனை பற்றியும் பேசுகிறோம், கஷ்டப்படுற இந்துவை பற்றியும் பேசுகிறோம், எல்லாரை பற்றியும் தான் நம்ம பேசுகிறோம். விஜய் வந்து தன்னுடைய முதலாளிக்கு வலிக்காத மாதிரி பேசிகிட்டு இருக்கிறார் எல்லா இடத்துலையும். இதில் சில ஃபாதருக்கு வேற லூஸ் மாதிரி விஜய் பின்னாடி போயிட்டு இருக்காங்க. அவனா சீஃப் கெஸ்ட் தான் இல்லைம்மா. அப்போது இவனை மதவாதின்னு சொல்கிறதுக்கே உனக்கு தகுதி இல்லாமல் போயிடுது இல்லை. நீ விஜய் வந்து ஒரு நல்ல கொள்கை வச்சிருக்கிறாரு, நான் ஆதரிக்கிறேன்னு அந்த ஃபாதர் சொல்லியிருந்தாரு, நம்ம தலை வணங்கலாம். இவங்க இஸ்ரேலுக்காக தான் ஜெபம் பண்ணுகிறாங்க, அப்புறம் எப்படி இதெல்லாம் கண்டிப்பாக அந்த அளவுக்கு தான் இவங்களோட அறிவுக்கு புரிதலும் இருக்குது. இஸ்ரேல்காரன் ஒன்று மனுஷனாக கூட மதிக்கிறது இல்லை. நீ கும்புற ஜீசஸ் ஜெருசலேம்ல அந்த சர்ச் வாசலுக்கு வந்தால் எல்லாரும் துப்பிட்டு போகிறாங்க. இஸ்ரேலுக்காக ஜெபம் பண்ணுங்க, நாசமாக போவாங்க, அவ்வளோதான். அவருக்காக நீ கட்டி வச்சிருக்கிற ஜெருசலேமில் முக்கியமான சர்ச்சுன்னு நீ கட்டி வச்சிருக்கிற சர்ச்சுக்கு வாசலில் கடக்கும் போதெல்லாம் 3 தடவை காரி துப்பிட்டு போகிறான். நீ அவனுக்கு ப்ரே பண்ணுற. இங்கே வந்து விஜய் வந்து கிறிஸ்டியன், அதனால நாங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறோம் எங்கள் திருச்சபையிலேருந்து. இதுக்கு நீங்கள் திருச்சபையை கலசி போயிடலாம். என்ன கர்மாந்தரத்துக்கு? விஜய் கிறிஸ்டியனுக்காவது குரல் கொடுத்தாரா? இங்கே கிறிஸ்மஸ் பற்றி நீங்கள் அவர் விழா நடத்துகிறாரு, அதே நேரத்தில் தான் அவங்க சத்தீஸ்கரில் அடித்து உடைக்கிறாங்க. அதை பற்றி வாய் திறப்பார் இவர். சமத்துவ பெருவிழால, அதனால சமத்துவமாக அமைதியாக இருப்போம். அவர் எல்லா இடத்துலையுமே அதை வேற சொல்கிறாங்க. அப்படி அமைதியாக இருப்பதே ஒரு நிலைப்பாடுங்க. அப்படி அமைதியாக இருப்பதே ஒரு நிலைப்பாடு. அப்பா முடியலை. நீ வந்து ஒன்று சரின்னு சொல்லு, இல்லை தப்புன்னு சொல்லு, எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்றது ஒரு நிலைப்பாடா? நீ சொல்லாமல் இருந்தாலும் நீ சரின்னு தான் சொல்கிறேன்னு அர்த்தம். மௌனம் சம்மதத்திற்கு அர்த்தம். ஆமாம், நீ ஒத்துக்கலைன்னா தான் தப்புன்னு சொல்லிடுவிய. நீ ஒத்துக்கலைன்னா தப்புன்னு சொல்லிடுவ. நீ சரின்னு சொல்லலை, ஆனால் ஒத்துக்கிட்டேன்னு தான் அர்த்தம். கரெக்டா? இந்த விஜயை வந்து அவர் கிறிஸ்டியன்ஸுக்கான ஆளுன்னு வேற நீ போய் சொல்கிறது அதை விட ஒரு பெரிய நகைப்புக்குரிய ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கணும்.
பொறுத்திருந்து பார்ப்போனா இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத நம்ம தொடர்ந்து அது எல்லாத்தையுமே அம்பலப்படுத்துவோம். அரங்கத்திற்கு வந்து பல இடத்துல இப்போ நிற்க ரொம்ப நன்றிண்ணா. நன்றி.